உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அளித்த தீர்ப்பை ஏற்று பொது இடங்களில் உள்ள திமுக கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என துரைமுருகன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவினர் தாங்களே முன்வந்து 15 நாட்களுக்குள் கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என அவர் அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக இந்த கடந்த ஜனவரி மாதம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவை பிறப்பித்தது. குறிப்பாக இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் மாநில நெடுஞ்சாலை மற்றும் உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மற்றும் சாதி மத ரீதியிலான அனைத்து கொடிக்கம்பங்களை 12 வாரங்களுக்குள் அகற்றிட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்ட அந்த அமர்வில் தற்பொழுது கடந்த மார்ச் 6ஆம் தேதி ஒரு தீர்ப்பு உறுதியாகி இருக்கின்றது. அதன்படி இந்த பொது இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்ப்பை பின்பற்றி தற்பொழுது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி மாவட்டங்கள், ஒன்றிய பகுதிகள், நகரப்பகுதிகள், பேரூர், வார்டு கிளை உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய திமுக கொடிக்கம்பங்களை அந்த தேசிய நெடுஞ்சாலை மற்றும் உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களில் இருந்து அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி இதனை செயல்படுத்திட வேண்டும் என தற்பொழுது அறிக்கை வாயிலாக அவர் கட்சி தொண்டர்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றார். தற்பொழுது அந்த திமுக கொடிக்கம்பங்களை நிர்வாகிகள் தாங்களே முன்வந்து 15 நாட்களுக்குள் அகற்றிட வேண்டும் எனவும், அவ்வாறு அகற்றப்பட்டிருக்கக்கூடிய கொடிக்கம்பங்களின் விவரங்களை திமுக தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கை வாயிலாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.